லலிதா சகஸ்ரநாமத்தில் 44வது ஸ்லோகம் பார்க்குறோம். நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. கர்மபந்தம் ഇല്ലാത്തവളാക്കും ലളിതാംബികை. രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ലാത്ത എന്തവിധமான அழுக்கும் இல்லாதவளாக்கும் தேவி. எப்பவும் இருக்கிறவளாக்கும் தேவி. எந்தவிதமான സ്വരൂപവും ഇല്ലാത്തവളാക്കും ദേവി. எந்த ஒரு പാരവശ്യവും ഇല്ലാത്തവളാക്കും ദേവി. சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குணத்துவம் இருக்கிறவளாக்கும் தேவி. ரூபமில்லாதவளாக்கும் தேவி. சௌமிய பாவம் இருக்கிறவளாக்கும் தேவி. சர்வ வியாபியாக்கும் தேவி. எல்லா இடத்திலையும் ரொம்ப இருக்கிறா. ஆக்ரகங்களொன்னும் இல்லாதவளாக்கும் தேவி. அழிவில்லாதவளாக்கும் தேவி. ஆனந்தத்தோடு அமிர்ததாரையை வர்ஷிக்கிறவளும் தேவிதான். இந்த மாதிரியாக்கும் இந்த 44வது ஸ்லோகத்தில் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 134வது நாமம் நிர்லேபா. எந்த விதமான வாசனா குணமும் இல்லாதவளாக்கும் தேவி. நிர்லேபா அப்படின்னா யோகினி அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பாபமும் தேவியை ஸ்பர்ஷிக்காது. கர்மபந்தங்கள் தேவிக்கு கிடையாது. ലളിതാദേവി സമഭാവനയോട് കൂടിന യോഗിനിയാക്കും. ദേവി എല്ലാരെയും ഒരേ മാതിരി பார்க்கறா. പാരപക്ഷമില്ലാത്ത ദേവി. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും നിർലേബ. നിർമ്മല எந்தவிதமான அழுக்கும் இல்லாதவளாக்கும் தேவி. அசுத்தி அப்படிங்கிறது இல்லாதவள். ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாதவள். காமக்ரோத மோக லோப மத மாத்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்கள் இல்லாதவளாக்கும் தேவி. அதே மாதிரி 3 அப்படிங்கிற அவஸ்தைக்கு அப்பாற்பட்டவள். திரிபுடிக்கு அப்பாற்பட்டவள். துரியமாயிருக்கிறவளாக்கும் தேவி. இந்த பிரகிருதியில இருக்கிற பொருள்களாலே ஆக்கும் நம்மளோடு இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது அழுக்காகிறது. ஆனா காமக்ரோத லோப மோக மத மாத்சரியமாயிருக்கிற பொறாமை அகங்காரம் எல்லாம் கூடி சேர்ந்த அஷ்டராகங்களாலேயாக்கும் மனசு அப்படிங்கிறது அசுத்தமாகிறது. வாக்கு அப்படிங்கிறது நன்மையை செய்யறதுக்காயிட்டு பிரயோகிக்கணும். இந்த நாக்கும் வாயும் உதடுகளும் எல்லாம் அசுத்தமாகிறது அப்படின்னு நினைக்கா மனசுல கெடுதலான நினைப்புகள் இருக்கிறதுனாலேயாக்கும். புத்தி அப்படிங்கிறது கெட்டு போச்சுன்னா மனசாவாஜா செய்யற கர்மங்களும் நன்னா இருக்காது. தேவியோடு ஸ்தூல சரீரமும் அதானது சகாம ரூபமும் மனசும் புத்தியும் வாக்கும் எப்போதும் புனிதமாதான் இருக்கு. அப்படி அழுக்கே இல்லாத லலிதாம்பிகை, நிர்மலையாயிருக்கிற லலிதாம்பிகைய உபாசிக்கிறவா காமக்ரோதாதிகளை உபேட்சிச்சு மனசை தூய்மையாக்கணும். அந்தக்கரண சுத்தி உண்டாகணும். அந்தக்கரண சுத்தி உண்டானாதான் அம்பாளை தர்ஷிக்கிறதுக்கு சாதிக்கும். മനസാവാചാ കർമ്മണ ചെയ്യற പ്രവൃത്തികളെല്ലാം നല്ല പ്രവൃത്തികളാകണം.
രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളെ കംപ്ലീറ്റ് ആയിട്ടും അവോയ്ഡ് பண்ணണം. பகவானோடு கூட மிங்கிளாகணமான பகவல் குணங்கள் அப்படிங்கிறது வந்து சேரணும். சத்குணம் கூடி கூடி வரத்த ரஜோகுண தமோ குணங்கள் அப்படிங்கிறது கம்மியாயி கம்மியாயி കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഇല്ലാമ പോയി ഭക്തനും ഭഗവാനും ഒന്ന് அப்படிங்கிற അവസ്ഥയില വന്നു ചേരും. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും നിർമ്മല. 136வது നാമം നിത്യ. 2 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. காலங்களுக்கு அப்பாற்பட்டவள், எப்பவும் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். மனசாதேவிய ஆக்கும் இங்க நித்யா அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி பாகவதத்துல നവമ സ്കന്ധത്തിലെ മനസാദേവിയോട് ചരിതം ചൊല്ലപ്പെടുന്നത്. നാഗഭയത്താലെ ഭയന്നു പോന മനുഷ്യ കശ്യപ മഹർഷിയെ ശരണം പ്രാപിച്ച കശ്യപ മഹർഷി പരാശക്തിയോട് അനുഗ്രഹത്താലെ മനസ്സിലെ മന്ത്രങ്ങളാലെ മനസാദേവിയെ സൃഷ്ടിച്ചാർ. കശ്യപൻ ജരൽക്കാരു മഹർഷിയെ മനസാദേവിക്ക് കണവരായിട്ട് സെലക്ട് பண்ணினார். மங்களகரமான ஒரு சுப முகூர்த்தத்தில் விஷ்ணுவோடு அம்சம் இருக்கிற ஒரு புத்திரன் அவளுக்கு உண்டாச்சு. மனசாதேவிக்கும் ஜரல்காருவுக்கும் பகவான் விஷ்ணுவோடு அம்சம் இருக்கிற புத்திரன் உண்டாச்சு. அந்த புத்திரனோடு பேராக்கும் ஆஸ்திகன். பரீட்சித்து மகாராஜாவோடு காலத்துக்கு அப்புறம் ஜனமேஜயன் சர்ப்பயஜ்ஞம் பண்ணினோன அந்த சர்ப்ப சத்திரத்தை நிப்பாட்டி வச்சது மனசாதேவியோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி മനസാദേവിയോട് പുത്രനാണ് ആസ്തിക മഹർഷിയാക്കും. 137வது നാമം നിരാകാര. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ആകാരം அப்படினா വടിവം, எந்த ஒரு രൂപവും ഇല്ലാത്തവൾ, സ്വരൂപം ഇല്ലാത്തവൾ. പ്രപഞ്ചத்துக்கு உள்ள இருக்கிறதாக்கும் சகாம ரூபங்கள், സ്വരൂപத்தோடு கூடின தேவி தேவர்கள். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்டமகிஷிக்கு திரிகுணங்களும் இல்லை, அதே மாதிரி സ്വരൂപവും இல்லை, நாம ரூபங்கள் ஒன்றும் இல்லை. அதனால எந்த ஒரு സ്വരൂപവും இல்லாதவளாக்கும் ஜெகதம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி, பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின விஷயங்களாக்கும். பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற பராசக்திய பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஏதாவது
ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனோட ரூபம் அப்படிங்கிறது மனசுல கிளியராயிட்டு தெரியணும். அப்படி ரூபம் மனசுல கிளியரா தெரிஞ்சாதான் அந்த பொருளை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பராசக்தி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும். திரிகுணங்களாலேயோ நாமரூபங்களாலேயோ தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. மனசு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சைதன்யம் அப்படிங்கிறது மனசுல ரொம்ப வழியர்த்த சத்குணம் ஜாஸ்தி ஆகிற சமயத்திலேயாக்கும் அந்த சைதன்யம் ஜாஸ்தி ஆகிறது. மனசுல ரஜோகுண தமோ குணங்கள் உண்டாகிறத மனசு அப்படிங்கிறது அழுக்காகிறது. அந்த கரணம் சுத்தியானா ஆத்ம தத்துவ தர்சனம் அப்படிங்கிறது உண்டாகும். கண்ணாடி மாதிரி கிளீனா இருக்கிற மனசு அது எப்படி இருக்கும்? எந்த ரூபமும் இல்லாத, எந்த நினைவுகளும் இல்லாத, எந்த டென்ஷனும் இல்லாத ஒரு மனசு. பிரகிருதியில இருக்கிற விஷயத்தை வச்சு നമ്മൾ அதை சொல்லணும் அப்படின்னா அப்படிதான் சொல்ல പറ്റും. உருவமே இல்லாத ஒரு கண்ணாடி அந்த மாதிரியாக்கும் தேவி. நிராகாரா, ரவுண்டு ஷேப் அப்படின்னோ ஸ்கொயர் ஷேப் அப்படின்னோ பலவிதமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டோ ஒன்றும் தேவியை கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு சாதிக்காது. நாமரூபங்களால தேவிய இதாக்கும் தேவி அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. 138வது நாமம் நிராகுலா. ஆகுலம் அப்படின்னு சொன்னா கவலை. எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கிறவளாக்கும் தேவி. தேவிக்கு கோபமோ டென்ஷனோ பயமோ ഒന്നുമില്ലേ. ഷഡ്വികാരങ്ങൾ ഒന്നുമില്ലേ ദേവിക്ക്. ശത്രു നിഗ്രഹத்துக்காയിട്ട് மகிஷாசுரன் பண்டாசுரன் இப்படி இருக்கிற அதிபயங்கர அசுரர்கள்கிட்ட யுத்தம் பண்ணறத கூடியும் தேவி சௌமிய ரூபத்திலேயாக்கும் இருப்பாள். எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் துக்கமோ கவலையோ பயமோ ஒன்றும் இருக்கப்படாது அப்படின்னாக்கும் தேவியோடு கொள்கை. மகிஷாசுரன் தேவிட்ட யுத்தம் பண்றதுக்கு முன்னால வந்து நின்னோன தேவிகை ரொம்ப சௌமிய பாவத்திலேயாக்கும் மகிஷாசுரன் கிட்ட பேசினா. அம்பிகை நீ இப்படி யுத்தம் பண்ணி ஒன்னையே அழிச்சுக்காம திரும்பி போய் வாழு அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லை நீ உனக்கு இறந்து போறதுக்காக்கும் ஆசைனா என்கிட்ட யுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா. பண்டாசுரனுமாயிட்டு யுத்தம் நடக்கிறதையும் தேவி தன்னோட கணவரான காமேஸ்வரனை பார்த்து புன்னகை பண்ணினா. இந்த அசுரனுமாயி யுத்தம் பண்ணுறதுன்னும் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாயிட்டா இருந்தது தேவியோட முகபாவம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும்
നിരാകുല. 139ാമത് നാമം നിർഗുണ. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ശരീരം அப்படிங்கிறது இல்லாததால ശരീരത്തോട് സ്വഭാവமான சத்குண ரஜோகுண தமோ குணங்களும் தேவிக்கு இல்லை. சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் லலிதாம்பிகை. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடினதாக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடினதாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற லலிதாம்பிகை இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ணுற சக்தியாக்கும். இந்த திரிகுணங்களை உபயோகிச்சு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் ஆக்டிவேட் பண்றது தேவியாக்கும். அதனால தேவி இந்த திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும். அதனால நிர்குணா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். 140வது நாமம் 3 அக்ஷரங்களாக்கும் இதுல இருக்கு. நிஷ்கலா. பூர்ணமா இருக்கிறவளாக்கும் தேவி. ஒரு ஸ்டார்டிங் அதே மாதிரி ஒரு எண்ட் இப்படிയൊന്നും இல்லாத தேவி. எந்த ஒரு மெஷர்மெண்டாலையும் தேவியோடு உருவத்தோடு சைஸ் இதாக்கும் அப்படின்னு ஒன்றும் அளக்க பറ്റാது. இனி தேவிய இப்படியாக்கும் இருப்பள் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நிர்குண நிராகாரமா இருக்கிறதுனால தேவிய சங்கல்பத்துல கூடியும் அளந்து திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. 14 லோகங்களிலேயும் வியாபிச்சிருக்கிற தேவியோடு விராட் ஸ்வரூபம் அளக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. நூற்றி 41வது நாமம் சாந்தா. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ரூபமில்லாத சலனமில்லாத சௌமிய ரூபத்தில் இருக்கிற பரபிரம்ம பட்ட மகிஷி. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அசைவுள்ளதாக்கும். திரிகுணங்களுக்கு ஏற்ற குறைச்சல் சம்பவிச்சாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. அம்பிகை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும். அங்க சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவல் அவஸ்தையிலாக்கும் இருக்கு. அதனாலேயே பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சலமாக்கும். சாந்த பாவத்தோடு கூடினவளாக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ரொம்ப பொறுமையோடு கூடிட்டு சௌமிய பாவத்திலேயாக்கும் தேவி பரிபாலனம் பண்றா. நவரசங்கள் இருக்கு. நம்மளோட முகத்துல பிரகடமாவற 9 வித பாவங்கள். அதுல ஒன்னாக்கும் சௌமியமான பாவம்.
அதுக்கு பேராக்கும் சாந்த ரசம். சௌமிய பாவத்தில் இருக்கிற பரபிரம்ம பட்டமகிஷி அப்படின்னு லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 142வது நாமம் நிஷ்காமா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எந்தவித ஆக்ரகங்களும் இல்லாதவள். பக்தர்கள் அது வேணும் இது வேணும் அப்படின்னு தேவிட்ட பலவித ஆக்ரகங்களுக்கு ஆயிட்டாக்கும் தேவிட்ட சரணடையறா. பக்தர்களை தேவி அனுகிரகிக்கிறா. அந்த பக்தர்கள் கிட்டேந்து தேவி எதுவும் பதிலுக்கு ஆக்ரகிக்கிறதில்லை. தேவர்கள் அப்பப்போ ஆவல் கட்டங்களில எல்லாம் எப்பெல்லாம் அவளுக்கு ஆபத்து வரதோ அந்த ஆவல் கட்டங்களில எல்லாம் தேவிய ஸ்துதிச்சு வரவழைச்சு காப்பாத்தனமே காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லுவா. இந்த தேவர்கள் எப்பெல்லாம் கூப்பிட்டாளோ அப்பெல்லாம் தேவி அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காயிட்டு ஓடி வருவாள். தேவர்கள் அப்படின்னா சத்குணம் இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். தேவிய ஸ்துதிக்கிறவா பகவல் பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். பகவல் சிந்தனை இல்லாதவாளுக்காக்கும் ரஜோகுண தமோ குணங்கள் உண்டாகிறது. சத்குணம் கூடி வர அவஸ்தையில பகவானோடு பக்கத்துல போய் மிங்கிளாகிறதுக்கு சாதிக்கும். தாரிகாസുരനെ വധിക്കർത്ത ഭദ്രകാളിയായിട്ടും മഹിഷാസുരനെ വധിക്കർത്ത മഹിഷാസുരമർദിനിയായിട്ടും ഭണ്ഡാസുരനെ വധിക്കർത്തക്ക് ലളിതാദേവിയായിട്ടും രക്തബീജനെ വധിക്കർത്തക്ക് ചണ്ഡികാദേവിയായിട്ടും ദുർഗമാസുരനെ വധിക്കർത്തക്ക് ദുർഗാദേവിയായിട്ടും தேவி அவதரிச்சிருக்கா. தேவர்களுக்காயிட்டு இந்த அவதாரங்கள் எல்லாம் ஸ்வீகரிச்சு அவளை ஹெல்ப் பண்ணி இந்த அசுரர்களை எல்லாம் சக்தி இழக்க வச்ச தேவி. தேவர்கள்கிட்டேந்து எந்த ஒரு പ്രതിഫലനും ആഗ്രഹിക്കാതെക്കും ഇതെല്ലാം ചെഞ്ചു കൊടുത്ത ഭക്തர்களோடு எல்லா ஆக்ரகங்களையும் சாதிச்சு கொடுக்கிற தேவி. அந்த லலிதாம்பிகை நிஷ்காமா எந்தவித ஆக்ரகங்களும் இல்லாதவளாக்கும் அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 143வது நாமம் நிருபப்ளவ. உபப்ளவம் அப்படின்னா பயம். நிருபப்ளவா அப்படின்னா பயம் இல்லாதவள். தேவிக்கு ஆரையும் பயமில்லை. தேவியோடு அந்த பயமில்லாத தன்மை தேவி அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ற சமயத்திலே எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அழிவில்லாதவளாக்கும் தேவி. தேவி உபாசகர்களோடு அந்த ஹிருதயத்தில அமிர்த வருஷம் செய்யறவளாக்கும் குண்டலினி சக்தியாயிருக்கிற தேவி. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிஷும்பன் அப்படிங்கிற அசுரன தேவி வதிச்சா.
நிசும்பனோடு தலையை வெட்டி கீழே போட்டுட்டும் தேவர்களுக்கு பயத்தை உண்டாக்குற நிலைமையில நிசும்பன் தலையில்லாத அந்த உடலை வச்சுண்டு சக்கரம் மாதிரி வட்டப்பாலம் சுற்றி யுத்தம் பண்ணின. கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கு அந்த അസുരനോട് കൈകാലുകളെ ദേവി വെട്ടി പോട്ട. നിശുംബനുമായിട്ടുള്ള യുദ്ധത്തില് ഭയമില്ലാതെക്കാക്കും ദേവി യുദ്ധം പണിനത്. കൊടൂരനാണ് അസുരനാക്കും നിശുംബൻ. எந்த ஒரு பயமும் இல்லாதவள் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் இங்க நிருபப்ளவா அப்படின்னு தேவியை வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்களா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா. निर्लेभा निर्लेभा निर्मला निर्मला नित्या निरागारा निरागुला निर्गुणा निष्कला. ஒரு சில புக்ல நிஷ்கலா, சாந்தா, நிஷ்காமா, நிருபப்ளவா, உபப்ளவா, நிருபப்ளவா. நித்யாதேவியை டெய்லி பாராயணம் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் உண்டு. அதுக்காக்கும் நித்யா பாராயணம் அப்படின்னு சொல்லப்படுறது. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவித்யேஸ்வரி, சிவதூதி, त्वरिदा, कुलसुंदरी, नित्या, नीलपताका, विजया, सर्वमंगला, ज्वालामालिनी, चित्रा இப்படின்னு ஆ முதல்க்கு அம் வரைக்கும் இருக்கிற 15 ஸ்வரங்களோடு சேர்த்து 15 நித்யா தேவிகளையும் ஆ அப்படிங்கிற 16வது ஸ்வரத்துக்கு மகா நித்யா நித்யைய, அந்த ஜெகதம்பிகைய, அந்த லலிதாம்பிகைய டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் എല്ലാ നിത്യദേവതകളോടും കൂടിയിട്ട് ധ്യാനിച്ച് നിത്യപാരായണം பண்ணണം அப்படின்னெல்லாம் சொல்லப்படுறது. ஷட்பாராயணங்களுக்குள்ளேயாக்கும் நாமபாராயணம் இருக்கு. 6 விதத்தில் இருக்கிற பாராயணங்களாக்கும் ஷட்பாராயணம். நாதபாராயணம், கடிகாபாராயணம், தத்துவபாராயணம், நாமபாராயணம், நித்யாபாராயணம், மந்திரபாராயணம். இதுக்குள்ளேயாக்கும் நாமபாராயணம் அப்படிங்கிறது இருக்கு.
இதுல மந்திர பாராயணத்தை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 5 பாராயணங்களும் ശാക്തേയ അഷ്ടാംഗത്തെ ആധാരമാക്കി നിത്യമായിട്ട് അനുഷ്ഠിക്ക വേണ്ടിനതാണതാൽ அந்த ஞானத்துக்காயிட்டு அஷ்டாங்கத்தை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் குரு முகாந்திரம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனாலேயாக்கும் குரு உபதேசப்படியாக்கும் லலிதாம்பிகையோடு அதீவ ரகசியமான மந்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது.